நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. ஆனா அடுத்ததா என்ன வீடியோ போடலாம்னு டெய்லி குழப்பமா இருக்கீங்கன்னா, கவலையே படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா, நம்மளுடைய பெய்டு யூடியூப் பேலன்ஸ ஜாயின் பண்ணிக்கிட்ட நெறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டருக்கு நான் இந்த 7 இடங்கள் மூலியமா பெர்ஃபெக்ட்டான வீடியோ ஐடியாவ எடுக்க சொல்லி தந்ததுனால, இப்போ அவங்க சேனல் ஃபாஸ்ட்டாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்காகவும், உங்க சேனலுக்கு தேவைப்படுற கரெக்ட்டான வீடியோ ஐடியாவ இந்த 7 சீக்ரெட் பிளேஸஸ்ல இருந்து எப்படி எடுக்கலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். எக்ஸாக்ட்டா இந்த 7th ஸ்டெப் வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அடுத்த 6 மாசத்துக்கு தேவையான வீடியோ ஐடியாஸ் உங்க கையில ஹல்வா மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் YS2 மெத்தட். இது ஆக்சுவலா நம்ம பெய்டு யூடியூப் பேலன்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒருத்தருக்கு நான் ஓப்பனாகவே சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவர் இதை கரெக்டாக தப்பாக பயன்படுத்தினார். என்ன தெரியுமா பண்ணாரு? நான் அப்பதான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிச்சேன். யூடியூப் சர்ச் பாக்ஸில் அடுத்ததான் என்ன டாப்பிக்கில் வீடியோ போட போறீங்களோ அதுக்கான முக்கியமான டாபிக் எடுத்து மேலே சர்ச் பாக்ஸில் போட்டிங்கன்னா கீழேயே நிறைய சஜஷன் வரும். அது எல்லாமே பேசிக்காக டாபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ப்ரோ நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு போயிட்டாரு. தெரியுது, நீ மூடு. அடுத்த 5 நாள்ல திரும்பி என்கிட்ட வந்து ப்ரோ டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ப்ரோ, அடுத்த வீடியோ ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோன்னு என்கிட்ட வர்றாரு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ப்ரோ நான் சொல்ல வரதே நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கல, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அரைகுறையாக கற்றுக்கிட்டு நீங்களாக போனால் நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் உட்காந்து ப்ராப்பராக கற்றுக்க ஆரம்பித்தார். ஆக்சுவலாக அது எப்படி தெரியுமா யூஸ் பண்ணணும் கரெக்டாக? மொபைலில் யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததாக என்ன டாப்பிக்கில் வீடியோ போட போகிறீங்களோ அதனுடைய முக்கியமான கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டாக போட்டு சர்ச் பண்ணி வர சஜஷன்லேருந்து ஒரு டைட்டில் எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து அதே கீவேர்ட்ஸை போட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 5 டாப்பிக்கை விட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? வெயிட் லாஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டாபிக் அதை எடுத்து போடலாம். ஆனால் அடுத்த டாப்பிக்குமே இதே கீவேர்ட்ஸை வச்சே சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் மேக்ஸிமம் உங்களால் 5 வீடியோ ஐடியாஸுக்கு மேலே எடுக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் லாஸை பேஸ் பண்ணி அதர் கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக ஆடியன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வெயிட் லாஸ் மட்டும் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பேசிக்காக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எது, ப்ரோட்டீன் ஃபுட் எது, ஜிம்மில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், வீட்டில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் எப்படி போகலாம் அப்படின்ற கீவேர்ட்ஸையுமே ஆடியன்ஸ் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியவே ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், நம்ம வெயிட் லாஸை வச்சு மட்டுமே டாப்பிக்கை தேடிட்டு இருந்தோம், அப்படி பண்ணக்கூடாது. சப் கீவேர்ட்ஸ்னு சொல்கிற இந்த மாதிரி விஷயத்தை பேஸ் பண்ணியுமே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய டாபிக்ஸ் கிடைக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கான்செப்ட்ல இருந்தே உங்களால் 10 to 15 டாபிக்ஸ் ஐடியா வரைக்கும் இது மூலியமா எடுக்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் என்கிட்ட சொன்னது, ஆமாம் ப்ரோ சாரி நான் அரைகுறையாக கற்றுக்கிட்டு போயிட்டேன், இப்போ தான் எனக்கு புரியவே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட ப்ரோ திரும்பவும் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் மெத்தடை விட 2வது மெத்தட் இன்னும் பவர்ஃபுல், ஆடியன்ஸோட ப்ராப்ளம் எல்லாமே குறிப்பாக இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரொம்ப நுண்ணிப்பாகவே 2வது மெத்தடை கவனிக்க ஆரம்பித்தார். அது என்னன்னா CS மெத்தட். ஆக்சுவலாக உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் போடுற டாப்பிக்கு அவங்களும் முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த டாப்பிக்கை காப்பி அடித்து நீங்களும் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டது, ப்ரோ அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து டிஃப்ரெண்ட் நீட்ஸில் போயிடவா அப்படின்னு கேட்கும்போது நீட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக போகாதீங்க, டாபிக் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பேசிக்காக நீங்கள் வெயிட் லாஸை பேஸ் பண்ணி வீடியோ போட போகிறீங்களா? ஓகே, உங்கள் காம்படிட்டர்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேக் எப்படி செய்வது அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா உங்கள் காம்படிட்டர்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் நான் கேக் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நான் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக வருது கேக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு லோ பட்ஜெட்டில் பண்ண முடியுமா, ஒரு 50 rupees 100 rupeesல பண்ண முடியுமான்னு கமெண்ட் நிறைய கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் அடுத்த வீடியோ போடும்போது இந்த டாபிக் கேக் எப்படி செய்வது வீட்டில் அப்படின்னு போடக்கூடாது, கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி போடணும். வீட்டில் கேக் செய்யும் போது ஹார்டாக வருதா, அப்போ இந்த 5 டிப்ஸை பயன்படுத்துங்க, சூப்பர் சாஃப்டாக வரும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு தேவையான அவங்க ப்ராப்ளமை பேஸ் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே கமெண்ட் பண்ண ஆடியன்ஸை உங்கள் வீடியோவை ஈஸியாக பார்க்க வைக்கலாம். அதே இது இந்த லோ பட்ஜெட் டாபிக் இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது மூலயமா நிறைய காம்படிட்டர்ஸ் வீடியோவை சர்ச் பண்ணும்போது
மினிமம் உங்களுக்கு 10 வீடியோ ஐடியாஸ் ஆகுது ஒரு பேஸ் பண்ண டாபிக்ல கிடைச்சிரும். இப்போ நம்ம யூடியூப்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அந்த யூடியூபை கொஞ்சம் ஓரமா தள்ளி வைங்க. அதை விட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்கு, அதுதான் கூகுள். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் பேலன்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்ட நிறைய கிளைண்ட் என்கிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் ப்ரோ நீங்கள் சொல்லி தந்ததுக்கு அப்புறமா என் சேனல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு மேலே வருது உங்கள் ஸ்ட்ராட்டஜி மூலியமான்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே நம்ம பெய்டு யூடியூப் பேலன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் சேனலில் இன்னையிலேருந்தே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்க. கூகுளை வச்சு எப்படி டாபிக் எடுக்கிறது அப்படின்னா, இந்த கூகுளை பேஸ் பண்ணி நிறைய பேர் யூடியூப்ல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் ChatGPT மூலியமா டிசைன் பண்ணுறதுக்குமே மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது மூலயமா டாபிக் எடுக்கலான்றது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. பேசிக்காக உங்களுடைய வெப்பன் என்னன்னு தெரியுமா? நீங்கள் அடுத்ததாக என்ன டாபிக் வீடியோ போடலாம்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய முக்கியமான கீவேர்டு தான் வெப்பனே. கீவேர்டு அப்படின்றது பேசிக்காக வெயிட் லாஸை பேஸ் பண்ணி போட போகிறீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது தான். கேக் எப்படி செய்வதுன்னு போட போகிறீங்கன்னா கேக் அப்படின்றது தான் முக்கியமான கீவேர்டு. அந்த கீவேர்டு எடுத்து கூகுளில் ஓப்பனாக சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்ற ஒரு செக்ஷன் வரும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக் வரைக்கும் எழுதி கொஸ்டின் மார்க்காக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் மார்க் எல்லாமே என்னதுன்னா, உங்களை மாதிரி கேக் கான்செப்ட்லையோ வெயிட் லாஸ் கான்செப்ட்லையோ ஆடியன்ஸ் ஆல்ரெடி சர்ச் பண்ண டாபிக் தான். அதை தான் கூகுள் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் எடுத்தால் கூட அது உங்கள் வீடியோ கூகுள் சர்ச்சில் இருந்து வியூஸ் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ 4வது மெத்தட் ரொம்ப ஈஸி தான். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இருக்கு இல்லையா, அது மூலயமா எப்படி டாப்பிக்கை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். உங்கள் சேனல் ரன் பண்ணுறீங்க, ஷார்ட்ஸ்லேயோ லாங் வீடியோலையோ மினிமம் ஒரு 500 வியூஸாவது போகுதுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க இல்லையா, ஒரு கான்செப்டில் வீடியோ போடும்போது கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைனா உங்கள் வீடியோலையோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்றத உங்களுடைய கான்டாக்ட் கொடுத்து அங்கே கேட்க சொல்லுங்கள் ஆடியன்ஸை. ஸோ அவங்க கேட்குற எல்லா விஷயமுமே ஒரு டாபிக் தான். உதாரணத்துக்கு வெயிட் லாஸை பேஸ் பண்ணி வீடியோ போடுறீங்க அப்படின்னா என்ன ப்ரோட்டீன் ஃபுட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, டெலிகிராமில் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்றத பேஸ் பண்ணியே நீங்கள் ஒரு வீடியோ போடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்ஸ்கிரைபரையே நீங்களே அதிகமான வீடியோஸை பார்க்க வைக்கும் போது யூடியூப் உங்கள் வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்படி ஒரு 5லேருந்து 10 பேர் உங்களுக்கு கொஷின் கேட்க ஆரம்பித்தா கூட மினிமம் ஒரு 5 வீடியோ ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 5வது நம்ம ஆல்ரெடி பார்த்த 2வது பவர்ஃபுல் மெத்தட் இருக்கு இல்லையா, இதுக்குமே 5வது மெத்தடுக்குமே ஒரு முக்கியமான லிங்க் இருக்குது. ரெண்டுமே காம்படிட்டர்ஸ் வீடியோலேருந்து தான் நம்ம அடுத்த வீடியோ ஐடியாவை ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த 5வது மெத்தடை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ ஐடியாஸ் வரைக்குமே எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போது உதாரணத்துக்கு யூடியூப்பில் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, தொப்பை கரைய 21 நாட்கள் இந்த உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரா. ஸோ 21 நாளில் தொப்பை குறையிறதுக்கு ஒரு வீடியோ கான்செப்ட் இது. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி வீடியோ கான்செப்டில் தான் போட போகிறீங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸ் இந்த வீடியோவை போட்டிருக்காங்க ஆல்ரெடி. அப்போ நீங்கள் இதே ஆடியன்ஸ், இந்த வீடியோ பார்த்த ஆடியன்ஸ் அடுத்ததாக என்ன வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை தரும் உங்கள் சேனலில். உதாரணத்துக்கு ChatGPTயை வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணி பார்க்கலாம். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஐ வாண்ட் டு மேக் சீரீஸ் வீடியோ ஃபார் பிக் ஸ்டொமக் வெயிட் லாஸ். இந்த மாதிரி நான் சீரீஸ் வீடியோ பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். காம்படிட்டர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதை நான் போஸ்ட் பண்ண மாதிரி கேட்குறேன். நான் இந்த மாதிரி ஃபுட்ஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். தென் என்னென்ன வீடியோ கான்செப்ட் ஐடியா நான் அடுத்தடுத்து சீரீஸ் மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு டாபிக் 5 மிஸ்டேக் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 1. 2வது பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு ஒர்க் அவுட் என்னென்ன ஈஸியாக பண்ணலாம். 3வது என்ன டைமிங்கில் சாப்பிட்டா பெல்லி ஃபேட்டை குறைக்கலாம். 4வது என்னென்ன சீக்ரெட் ட்ரிங்க்ஸை குடித்தா உங்களுக்கு உங்கள் பெல்லி ஃபேட்டை குறைக்க முடியும். அண்டு வாக்கிங் எவ்வளோ தூரம் நடக்கணும் பெல்லி ஃபேட் குறைய வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ ஐடியாஸ் எனக்கு ChatGPTயை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. 6வது மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 5வது மெத்தடில் பண்ணீங்க இல்லையா, அதில் பாதி தான் 6வது மெத்தட். 5வது மெத்தடில் என்ன பண்ணீங்க, என்ன வீடியோவை பேஸ் பண்ணி சீரீஸாக ஆரம்பிக்கலான்னு கற்றுக்கிறதுக்கு காம்படிட்டர்ஸ் வீடியோவை கையில் எடுத்து அதுலேருந்து சீரீஸாக க்ரியேட் பண்ணி வீடியோ ஐடியாவை பண்ணீங்க. ஆனால் நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா காம்படிட்டர்ஸ்க்கு போகாமல் உங்கள் வீடியோ அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சேனல் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணால் லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ ஏதாவது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் இல்லையா, அதுவே ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு அதுலேருந்தே நான் க்ரியேட் பண்ண மாதிரி சீரீஸ் ஆஃப் வீடியோவை க்ரியேட் பண்ணுங்கள். லைக் 5th மெத்தட் மாதிரி தான். இந்த 6 முக்கியமான மெத்தடை விட 7வது மெத்தடில் உங்களுக்கு வியூ சூப்பராக அதிகரிக்கும். ஏன் தெரியுமா, ரியல் டைம் எக்ஸாம்பிள் டாப்பிக்காக ஜென்ரேட் பண்ணுறது உங்கள் மனசுக்குள்ளே இருந்தே. உதாரணத்துக்கு நான் யூடியூப் டிப்ஸை பேஸ் பண்ணி சொல்லித்தரேன் அப்படின்னா நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் 5 இயர்ஸாக. ஸோ நான்
நான் என்னென்ன ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணியிருப்பேன். எப்படி தம்ப்நெயில் டிசைன் பண்ணணும்னு தெரியாது, கீவேர்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்னு தெரியாது, வீடியோ ஐடியாவை எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு தெரியாது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா? அதே ப்ராப்ளம் தான் உங்கள் ஆடியன்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்குள்ள இருந்தே ஒரு 5லேருந்து 10 டாபிக் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் எழுதி வச்சா கூட போதும். அடுத்த 6 மாதத்துக்கு தேவையான வீடியோ ஐடியாஸை இந்த 7 மெத்தட் மூலயமா ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இந்த 7 மெத்தடை மட்டுமே வச்சு வீடியோ ஐடியாவை மட்டுமே எடுத்து என்ன பண்ண, உங்கள் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் நல்லா இருந்தால் தான் அதிகமாக வியூஸ் போகுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த இன்ட்ரோவை ப்ராப்பராக எப்படி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.